கருமேகங்கள் இடைவிடாத பெய்யும் மழையில் இந்த வார தாமிரபரணி பயணத்தை சற்றே மாறுபட்ட கோணத்தில் நாம் மேற்கொள்ள உள்ளோம். இதுவரை இந்நதிக்கரையோர கிராமங்கள், அக்கிராமங்கள் சொல்லும் கதைகள், தாமிரபரணி சார்ந்த பொருளாதாரம் என பல கோணங்களில் பார்த்து வந்த நாம் இன்றைய நிகழ்ச்சியில் தாமிரபரணிக்கும் தமிழ் மொழிக்குமான உறவு, தமிழ் இலக்கியம் வளர தாமிரபரணி நதிக்கரையோர கிராமங்களில் வாழ்ந்த இலக்கிய ஜாம்பவான்களின் பங்கு குறித்து ஆய்வாளர் டாக்டர் சுதா சேஷன் கூறும் கதைகள் மூலம் தெரிந்து கொள்ள உள்ளோம். பத்தமடை பாய், அதன் மூலதனமான கோரைப்புல், தாமிரபரணி நதிக்கரையோரத்தின் அடையாளமாக திகழும் உயர்ந்தோங்கி வளரும் திருமருத மரம், அது மட்டுமின்றி கோடகநல்லூர் சொல்லும் ஆன்மீக கதைகளையும் இன்றைய நிகழ்ச்சியில் நாம் காணவிருக்கின்றோம். மரம், புல், இலக்கியம் என்ற இன்றைய தாமிரபரணி பயணத்தை நாம் முக்கூடலில் இருந்து ஆரம்பிக்கின்றோம். கருணை, பொருணை, தாமிரபரணி என 3 நதிகள் சங்கமிக்கும் முக்கூடலில் இருந்துதான் நமது இந்த வார தாமிரபரணி பயணத்தை நாம் தொடங்குகின்றோம். இந்த சங்கமத்தை கடந்தோடும் தாமிரபரணி நதி சேரன் மகாதேவிக்கு வடக்கே பயணிக்கின்றாள். சிறிய நகரமாக இருந்தாலும் பல பிரமிப்புகளை உள்ளடக்கிய ஊர்தான் சேரன் மகாதேவி. பல திருக்கோவில்களை கொண்ட இவ்வூர் சேர, சோழ, பாண்டிய மன்னர்களால் ஆளப்பட்டது. சதுர்வேதமங்கலம் என பெயர் பெற்ற ஊர்களில் இதுவும் ஒன்று. சேர வம்சாவளி மன்னர் தனது மகளுக்கு பரிசாக தந்த ஊர் என்பதால் சேரன் மகா தேவி என்ற பெயர் என்றும் விளக்குகின்றனர் ஊர் மக்கள். மிளகு பிள்ளையார் திருக்கோவில் கொண்ட ஊர் இது. இத்தனை சிறப்புகளை தாண்டி இந்த ஊரின் மற்றொரு முக்கியமான அடையாளம் கன்னடியன் கால்வாய். புராண குறிப்புகளின்படி கன்னட மாநில இளைஞர் ஒருவர் கேரள மன்னரிடம் பரிசாக பெற்ற ரத்தின மாலையுடன் இந்த பகுதிக்கு வருகிறார். பல நிகழ்வுகளால் ஒரு தோஷத்திற்கும் ஆளாகும் அந்த இளைஞர் பொதிகை மலையில் தவம் புரிந்து வந்த அகத்திய மாமுனியை தேடிச் சென்று அவரிடம் தனது தோஷத்திற்கு விமோச்சனம் கோருகிறார். அதற்கு அகத்திய முனி தாமிரபொருணை குறுக்கே அணை ஒன்றினை கட்டி அதிலிருந்து கால்வாய் ஒன்றினையும் வடிவமைக்கும்படி அறிவுறுத்துகிறார். கால்வாயின் வழித்தடத்தை நிர்ணயிக்க அந்த இளைஞருடன் ஒரு பசுவை அனுப்பி வைக்கின்றார் அகத்திய மாமுனி. பசு செல்லும் பாதையில் கால்வாயும் வெட்டப்படுகின்றது. அதுவே மேலச்சேவல், சேரன் மகாதேவி, கூனியூர், காருக்குறிச்சி, கல்லிடைக்குறிச்சி வழியே பயணிக்கும் கன்னடியன் கால்வாய். தனது தோஷம் நீங்க சமூக நலனுக்காக ஒருவர் பாடுபட்டதால் நமக்கு கிடைத்தது இந்த கால்வாய். இந்த கால்வாயின் புராண சிறப்பு, நீராதாரம் என்ற மதிப்பு என எதுவும் இன்றி இதை ஒரு கழிவுநீர் ஓடையாக நாம் மாற்றியுள்ளோம். தோஷம் நீங்க வெட்டப்பட்ட கால்வாய் நமக்கு இன்று ஒரு சாபமாய் திகழ்வதற்கு காரணம் நமது இன்றைய வாழ்க்கை முறை. இந்த அம்பா சமுத்திரம், கல்லிடைக்குறிச்சி, சேரன் மகாதேவி பகுதிகளில் தாமிரபரணி நீர் எப்படி ஒரு அடையாளமோ அதே போல்தான் இங்கு ஓங்கி வளர்ந்து நிற்கும் மருத மரமும். தமிழ் மொழி மரங்கள் என்ற ஒரு பட்டியலில் தனி சிறப்பிடத்தை பெற்றது மருத மரம். சங்கத்தமிழில் மிகுந்த மதிப்புடன் திரு மருது என்றும் கூட குறிப்பிடப்படுகின்றது. நதிக்கரையோரங்களில் ஒரு ஓவியமாய் சுவர் எழுப்பப்பட்டது போல் 30 மீட்டர் உயரம் வரை வளரக்கூடிய இந்த திருமருத மரம் தரும் நிழல், நீர், இருப்பிடத்தை நம்பி பல உயிரினங்கள் வாழ்ந்து வருகின்றன. அதில் நாமும் அடக்கம். இந்த மரத்தின் இலை, கிளை என அனைத்திற்குமே மருத்துவ குணமும் உண்டு. இது ஆயுர்வேதத்தில் அதிகப்படியாக பயன்படுத்தப்பட்டும் வருகின்றது. மருத மரத்தினை அர்ஜுனா மரம் என்று இந்தியாவின் பிற பகுதிகளில் அழைக்கின்றன. மதுரைக்கு பெயர் வர காரணமாய் இருந்த மரம். வயல்வெளிகளின் எல்லையோரமாய் உயர்ந்தோங்கி நிற்கும் மரம். தாமிரபரணி நதிக்கரையோர ஊர்களின் அழகிய அடையாளம் இந்த திரு மருத மரங்கள். மரங்களில் ஒரு பிரம்மாண்டம் மருதம் என்பதை உணர்ந்து இந்த மரங்களை நெல்லை மட்டும் இன்றி நம் நாட்டின் நதிக்கரையோரங்களில் வளர்த்தால் பல நன்மைகளை நாம் அனைவரும் பெறுவோம். தாமிரபரணி நீரினால் உயிர் பெற்று ஓங்கி வளர்ந்து பல்லுயிரினத்திற்கு வாழ்வளிக்கும் மருத மரம் ஒரு புறம் என்றால், பூமியிலிருந்து அடர்த்தியாக உயர்ந்து வளரும்
கோரை புல் இந்த பகுதியின் அடுத்த அடையாளம். மூட்டுவலி, தசைவலி, வயிற்றுக்கோளாறு குணமாக உதவுகிறது இந்த கோரைப்புல். பாரம்பரிய நம் நாட்டு மருத்துவ முறைகளில் இந்த கோரைப்புல் பயன்படுத்தப்படுகின்றது. கோரை ஒரு மருத்துவ மூலிகை ஆகும். இந்த புல் தாமிரபரணி கரையோரம் அதிகம் வளர பத்தமடை என்ற ஊரில் இந்த புல்லை அறுவடை செய்து அதனை பதப்படுத்தி தறிகொண்டு பாய் பின்னப்பட்டது. இந்த புல்லின் தன்மை குளிர்ச்சி தரும் விதமாகவும் அமர படுக்க மெல்லியதாகவும் இருந்ததால் மிகவும் பிரபலமடைந்தது. பத்தமடை பாய் என்பதற்கு மூலதனமே தாமிரபரணி நீர்தான். செழிப்பாக வளர்ந்த கோரை இன்று தடைப்பட்ட வளர்ச்சி காண்பதால் பத்தமடையின் அசல் தரத்துடனான பாய் தயாரிப்பது குறைந்து கொண்டே வருகின்றது என்று கவலை தெரிவிக்கின்றனர் உள்ளூர் நெசவாளர்கள். தாமிரபரணியின் கரையோர கோரைப்புல் வளர்ந்த காலங்கள் போய் இன்று ஆக்கிரமிக்கும் உயிரினங்களாகிய ஆகாய தாமரை போன்ற வேற்று தாவரங்கள் அதிகம் வளரத் தொடங்கிவிட்டன. பத்தமடை பாய் உற்பத்தி குறைவதற்கு காரணமே தாமிரபரணி மாசடைவதுதான் என்றும், ஒரு கலைநயமிக்க பொருளாதாரமே பலரின் பொறுப்பற்ற செயலால் நசுக்கப்படுகின்றது என்று கவலை தெரிவிக்கின்றனர் பத்தமடை கிராமவாசிகள். தாமிரபரணி நமக்கு உணர்த்தும் பாடம், தவறேதும் ஒன்று புரிந்தால் சமூக பணி செய்து தவறினை திருத்திக் கொள்ள வேண்டும். அதற்கு உதாரணமாய் கன்னடியன் கால்வாயை வெட்டிய இளைஞரின் கதை. நதி என்பது மனிதர்களுக்கானது மட்டுமல்ல, அந்த நதிக்கரையோரம் வளரும் மரம், அந்த மரத்தை சார்ந்த பறவை இனம் என சொல்லிக்கொண்டே போகலாம். அதற்கு உதாரணமாய் மருத மரம். அது மட்டுமின்றி நதி சுத்தமாக இருப்பது குடிநீருக்காக மட்டுமல்ல, நல்ல நீர் இருந்தால் பல அரிய வகை தாவரங்கள் வளரும், அதன் மூலம் மனித வாழ்க்கைக்கான பொருளாதார வளர்ச்சி பெறும் என்பதும் கூட. ஒரு நதியை மாசாக்கினால் நமது பொருளாதாரம் வீழ்ச்சியடையும் என்பதற்கு சிறந்த உதாரணமாக கோரைப்புல், பத்தமடை பாய் திகழ்கின்றது. நதி, மரம், புல் ஆகியவை நாம் பாதுகாக்க வேண்டிய பொக்கிஷங்கள் என்பதை நாம் இனியாவது உணர வேண்டும். தென்காசி நெல்லை ரயில் தாமிரபரணி நதியை கடந்தோடும் இந்த பாலத்தில் இருந்து நதி வழியே பயணித்து நாம் வந்தடைவது கோடகநல்லூரை. பத்தமடை அக்கறை என்றால் இக்கரையில் அமைதியாய் நெல் வயலுக்கு மத்தியில் நவ கைலாயங்களில் மூன்றாவதாகவும் புராண சிறப்பு கொண்ட வைணவ தலத்தையும் கொண்டு ரம்மியமாய் காட்சியளிக்கின்றது கோடகநல்லூர். அங்காரகன் சிவபெருமானை வழிபட்ட திருத்தலம் என்பதால் இது செவ்வாய் பரிகார தலமாக வணங்கப்படுகின்றது. இங்குள்ள 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்த கைலாசநாத சுவாமி திருக்கோவில், பிரகன் மாதவ பெருமாள் திருக்கோவில் மிகவும் பிரசித்தி பெற்ற திருத்தலங்களாகும். கோடகநல்லூர் போன்ற தாமிரபரணி கிராமங்கள் பிரபலமடையாத முக்கிய கலாச்சார பொருளாதார மையங்கள். தாமிரபரணின்னு நாங்கள் யோசித்தோம்னா, சின்ன வயசில் நாங்கள் விளையாடினது அதெல்லாம் ரொம்ப நல்ல ஞாபகம். அங்கே தண்ணியில் உட்காந்து பாடினது, கரையோரம் உட்காந்து பாட்டி கையிலேருந்து சாப்பாடு வாங்கி சாப்பிட்டது, அது போன்ற நிறைய மெமரிஸ் அதோடு இணைஞ்சிருக்கு. இதை ஜீவ நதின்னு நம்ம சொல்கிறோம், பட் ஆக்சுவலி இது ஒரு ஜீவன் கொடுக்குற நதி. இங்கே இருக்கிற எல்லா மக்களுக்கும் வாழ்வாதாரமாக இருக்கிறது. இந்த மாவட்டத்தை மட்டும் இல்லாமல் இது ஓடுற எல்லா மாவட்டங்களையும் மட்டும் இல்லாமல் மற்ற மாவட்டங்களுக்கும் ரொம்ப இது வாழ்வாதாரமாக அமைகிறது. ஸோ அந்த விதத்தில் இதை நம்ம ஜீவ நதியாக நம்ம பாதுகாக்க வேண்டியது, ஜீவன் கொடுக்குற நமக்காக ஜீவன் கொடுக்குற இந்த நதியை நம்ம பாதுகாக்கிறது நம்மளுடைய கடமை. எங்களுக்கு இதனுடைய மெமரிஸில் நம்ம யோசித்தோம்னா, இதை பற்றி நமக்கு நினைப்பு என்னன்னாக்கா, இவ்வளோ வைடாக ஓடிட்டு இருந்தது அந்த காலத்தில். நம்ம எவ்வளோலாம் அதில் தண்ணி நீச்சல் தெரியாமல் சும்மா போட்டு ஸ்ப்ளாஷ் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அப்பா அம்மாலாம் அந்த காலத்தில் சொல்லுவாங்க, இங்கேருந்து கிராஸ் பண்ணி பத்தமடை ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த கதை, அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் நிறைய அந்த மாதிரி மெமரிஸ். அண்ட் இங்கே வரும் ஒவ்வொருவருக்கும் இங்கே வர வாட்டர் பேர்ட்ஸை பார்த்தா ஒரு ஃபேசினேஷன், இங்கே இருக்கிற மீன் வளத்தை பார்த்தானா ஒரு ஃபேசினேஷன், ஜஸ்ட்டு காலுக்குள்ளே வச்சானா மீன் கடிக்கிறது, அந்த ஒரு அனுபவம்.
சின்ன குழந்தைலேருந்து பெரியவர்கள் வரைக்கும் எல்லாருக்கும் இது வந்து ஒரு இட்லீஸ் சம் கைண்ட் ஆஃப் அன் இம்பேக்ட் விச் ஸ்டேஸ் வித் தெம். அதனால இது சின்ன நதியாக தான் இருக்குது. நம்மளுடைய மற்ற நதிகளை கம்பேர் பண்ணும்போது தாமிரபரணி பெருசு பெரிய நதின்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் அது இவ்வளவு பேருடைய வாழ்க்கையை தொடர்றதுனால இட் ஹஸ் காட் சம்திங் அபவுட் இட். அண்ட் இங்கே இருக்கிறது வந்து எங்களுக்கு ஒரு பெருமை. தாமிரபரணி கரையோரம் இருப்பது வந்து எங்களுக்கு பெரிய பெருமை. நதிக்கரையோர இக்கிராமங்களில் ஆய்வு மேற்கொள்ளும் பொழுதுதான் நதியின் முக்கியத்துவத்தை நம்மால் மேலும் உணர முடிகின்றது. இந்நதி குறித்து இவ்வூர் மக்களிடம் விரிவாக பேசும் பொழுது அதில் ஒருவர் நம்மிடம் தெரிவித்தது, சென்னையில் இருக்கும் மரீனா கடற்கரை போன்ற பரந்து விரிந்த மணல் திட்டு இங்கு தாமிரபரணியிலும் உள்ளது என்றார். அதை படம் பிடிக்க நாம் சென்ற பொழுது அவர் கவலையுடன் தெரிவித்தது, இந்த மணல் திட்டு இருக்கும் இடத்தை வெளியில் சொல்லிவிடாதீர்கள், பின்னர் மணலை திருட பெரும் கொள்ளை கூட்டமே வந்துவிடும் என்று கவலை கொண்டார். ஒரு நதியின் மணலை சுரண்டுவது பெரும் குற்றம் என்பதை மணல் திருடர்கள் புரிந்து கொள்ளாதவரை, நதியின் மணலை திருடி கொள்ளை லாபம் சம்பாதிக்கும் முதலாளிகள் உணராதவரை தாமிரபரணி போன்ற புண்ணிய நதிகளை காப்பதென்பது முடியாத செயல். தனிநபர் பேராசைக்காக பலரின் வருங்காலத்தையே அடகு வைக்கும் செயலாக மணல் திருட்டு, தொழிற்சாலை கழிவு நதியில் கலப்பது போன்ற எண்ணற்ற குற்றங்கள் தாமிரபரணியில் அன்றாடம் நடந்தேறி வருகின்றன. ஏதோ ஒரு சாலை மார்க்கமாக பயணிக்கும் பொழுதோ அல்லது ஒரு பாலத்தின் மீதிருந்து பார்த்தாலோ இந்த நதி அனுபவிக்கும் அவலங்களை நம்மால் உணர முடியாது. தினம்தோறும் இந்த நதியில் சோப், ஷாம்பு போன்ற ரசாயன பொருட்களை சாமானியர்களாகிய நாம் அனைவரும் பயன்படுத்துகின்றோம். இதுவும் கூட நதி மாசடைய ஒரு முக்கிய காரணம். தினம்தோறும் மது பிரியர்கள் மது அருந்திவிட்டு கரையோரம் விட்டு செல்லும் கண்ணாடி கோப்பைகள், நெகிழி பொட்டலங்கள் தாமிரபரணியை மாசுபடுத்துகின்றன. இந்த கோடகநல்லூர் நதிக்கரையோரமாக அமர்ந்தபடி திருக்கோவில்களின் புராண கதைகள் கேட்டு ரசிப்பது, அக்கரையில் வளரும் கோரை புல்லை பார்த்து ரசிப்பது, தூரத்தில் நதி குறுக்கே கட்டப்பட்டுள்ள ரயில் பாலத்தில் பயணிக்கும் ரயிலை ரசிப்பது, அல்லது இவை எதுவும் இன்றி தாமிரபரணி நீரை பார்த்தபடி சிந்தனையில் மூழ்கத்தான் ஆசை. ஆனால் இந்த நதி நம்மால் படும் பாட்டைக் கண்டால் இந்த நல்ல சிந்தனைகள் எல்லாம் திசை தெரியாமல் தொலைந்து விடுகின்றன. வற்றாத இந்த ஜீவ நதி நமக்கு கிடைத்த வரம் என்பதை உணராமல் கண்முன்னே நினைத்த பொழுதிற்கு நீர் கிடைப்பதால் தான் அதை மதிக்காமல் இருக்கின்றோமோ என்ற கேள்விதான் எழுகின்றது. தாமிரபரணியும் தமிழ் மொழியும் என்ற ஆய்வில் நாம் இறங்கினோம் என்றால் அது தோண்ட தோண்ட கிடைக்கப் பெறும் புதையல். நதிக்கரையோர கவிதைகள், கதைகள் என எண்ணற்ற இலக்கியங்களை கொண்டது தாமிரபரணி. புராண கதைகளையும் வரலாற்று சுவடுகளையும் கொண்டதே மற்ற நதிகளுக்கும் தாமிரபரணிக்குமான ஒரு முக்கியமான வித்தியாசம். தாமிரபரணி சார்ந்த கலை, கலாச்சாரம், இலக்கிய வளர்ச்சி என்பது பெரிதும் ஆராயப்பட வேண்டிய ஒன்று. பல பிரமிப்புகள் இந்த ஆய்வின் முடிவில் வெளிவரும் என்பது சந்தேகங்களுக்கு அப்பாற்பட்ட ஒன்று. தாமிரபரணிக்கும் தமிழ் இலக்கியத்துக்கும் தொடர்பு அப்படின்னு சொல்றதை விட தாமிரபரணி தான் தமிழ் இலக்கியத்தின் தொட்டில் அப்படின்னே சொல்லலாம். தாமிரபரணி தொடங்குகிற இடத்திற்கு பெரும் பொதிகைன்னு பேரு. ஒரு மலை. இதே பொதிகை மலைதான் அகத்தியர் வாழ்ந்து கொண்டிருக்கிற இடம். ஆகவே தமிழ் தொடங்கிய இடம் அல்லது தமிழ் வளர்ந்த இடம் அப்படின்னு சொன்னால் அது தாமிரபரணியின் தொடக்கம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், அகத்தியர் தமிழோடு மிக நெருங்கிய தொடர்பு கொண்டவர். சொல்லப்போனால் சிவபெருமான் தமிழ் மொழியை அகத்தியர்கிட்ட கொடுத்து அகத்தியர் அதை
பூமியில் பரப்பினார் என்று நம்முடைய பழைய கதைகள் சொல்லுகின்றன. இது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அகத்தியர்னு சொன்னால் அகத்தியர்லேருந்து தமிழை பிரிக்க முடியாது, தமிழ்லேருந்து அகத்தியரை பிரிக்க முடியாது. அகத்தியர் தமிழை சிவபெருமான் கிட்ட வாங்கி அதை தன்னுடைய மாணவர் தொல்காப்பியரிடத்தில் கொடுத்தார் என்று சொல்லுவார்கள். சரி, எங்கே இந்த மாதிரி கொடுத்தார் அப்படின்னு கேட்டால், அதுவும் இந்த தாமிரவர்ணி தொடங்குகிற பொதிகை மலைச்சாரலில் தான். அகத்தியர் ஆசானாக இருந்து தொல்காப்பியர் என்கிற தன்னுடைய சீடரிடத்தில் தமிழையும் தமிழுடைய பல வகையான நுணுக்கங்களையும் நுட்பங்களையும் கொடுத்தார். தாமிரவர்ணி நதிக்கரையில் நிறைய தமிழ் இலக்கியகர்த்தாக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள், இன்னமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். விக்ரமசிங்கபுரம் பாபநாசத்துக்கு பக்கத்தில் இருக்குது. சிங்கை அப்படின்னு அதுக்கு இலக்கிய பெயர் கூட சொல்லலாம். பாபநாசம் உலகம்மை, உலக பிரசித்தம் இந்த உலகம்மை. சங்கர நமச்சிவாயர் அப்படிங்கிற புலவர் விக்ரமசிங்கபுரத்தில் வாழ்ந்தவர். அவருடைய தந்தையார் முக்களாலிங்கனார், அவரும் ஒரு புலவர் தான். அவர் பாபநாசத்தை பற்றி தலபுராணமே பாடினார். சங்கர நமச்சிவாயர் உலகம்மையை தினந்தோறும் வணங்கி அந்த விக்ரமசிங்கபுர பகுதியில் இருக்கக்கூடிய பல தலங்களை பாடினவர். அது மாத்திரம் இல்லாமல் சிங்கை ஸ்லேடை வெண்பா அப்படின்னெல்லாம் விக்ரமசிங்கபுரத்தை பற்றியே பாடினவர். நெல்லைக்கு நம்ம வந்து சேருவதற்கு முன்னாலேயே கோடகநல்லூர் பகுதிக்கு வரோம். கோடகநல்லூர் சுந்தர சுவாமிகளை மறக்க முடியுமா? கோடகநல்லூர் சுந்தரசுவாமி ஒரு அவதூத சந்நியாசியாக நெடுங்காலம் அந்த பகுதியில், அந்த கோடகநல்லூர் கோரை காடுகளில் வாழ்ந்தார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. கோடகநல்லூர் சுந்தரசுவாமியை நினைக்கும் போது கூடவே நினைத்து பார்க்க வேண்டிய ஒருவர் கோடகநல்லூர் சுந்தரசுவாமியின் சிஷ்யராக இருந்த மனோன்மணியம் சுந்தரனார். மனோன்மணியம் சுந்தரனார் தன்னுடைய மனோன்மணியம் காப்பியத்தில் சுந்தரசுவாமிகளை அடிப்படையாக வச்சு சுந்தரசுவாமிகள் அப்படின்னே ஒரு குரு கேரக்டரை க்ரியேட் பண்ணியிருக்கார். அதனால் மனோன்மணியம் சுந்தரனாருடைய அந்த கான்ட்ரிபியூஷன், தமிழ்த்தாய் வாழ்த்துன்னு இன்றைக்கி பாடுறோமே, அந்த நீராறும் கடலுடுத்த அந்த பாட்டு நமக்கு மனோன்மணியம் சுந்தரனார் கொடுத்தது. மனோன்மணியம் சுந்தரனார் ஆக்சுவலாக திருநெல்வேலி பகுதியை சேர்ந்தவர் இல்லை. அவருடைய பூர்வீகம்னு பார்த்தா அது மலையாளம். இருந்தால் கூட கோடகநல்லூர் சுந்தரசுவாமிகளுடைய செல்வாக்குத்தான் நமக்கு சுந்தரனாரை கொடுத்திருக்கிறது, அது சுந்தரம் பிள்ளையை நமக்கு கொடுத்திருக்கிறது. அதனால் அந்த பகுதி வழியாக வரும்போது சுந்தரசுவாமிகளை நினச்சி பார்க்குறோம். அதே மாதிரி தாமிரவர்ணி அப்படின்னு சொல்லும்போதே அந்த சேரன்மாதேவி ஊர், சேரன்மாதேவிக்கு நாதாம்புஜம் அப்படின்னு பழைய பெயர். இந்த பெயர் எப்படி நமக்கு தெரிகிறதுன்னு பார்த்தா தாமிரவர்ணி மகாத்மியத்தில் தெரிகிறது. தாமிரவர்ணி மகாத்மியம்ங்கிற வடமொழி நூல், அது வடமொழி இலக்கியத்திற்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு பெரிய கொடை. அந்த தாமிரவர்ணி மகாத்மியத்தையே வியாசர் தான் எழுதியதாக சொல்லுகிறார்கள். அது அந்த சேரன்மாதேவி பகுதியில் வியாசர் வந்து தாமிரவர்ணியை வழிபட்டு தாமிரவர்ணியை பற்றி பலவிதமான திருநாமங்களை எல்லாம் சொல்லி அதனால் கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய பங்களிப்பு. இப்படியே வந்து நம்ம திருநெல்வேலிக்கு வந்து சேர்ந்துடுறோம். தாமிரபரணி சார்ந்த தாவரங்கள், பொருளாதாரம், இலக்கியம், புராணம் என்ற கோணத்தில் பல கதைகளை இன்றைய நிகழ்ச்சி வாயிலாக பார்த்தோம். பல நெல்லை மாவட்ட ஏரிகளுக்கு நீர் சேர்த்து பல கிராமங்களில் வாழை, நெல் விவசாயம் வளர வழிவகுத்து எண்ணற்ற ஊர்களின் குடிநீர் தேவையையும் பூர்த்தி செய்தபடி உருண்டோடும் தாமிரபரணி இங்கிருந்து அடுத்து வந்தடைவது திருநெல்வேலி மாநகரை. அகஸ்தியர் மலையிலிருந்து நெல்லை நகரின் எல்லை வரையிலான தாமிரபரணிக்கும் இனி இங்கிருந்து நெல்லை கடந்தோடி சீவலப்பேரி, ஸ்ரீவைகுண்டம் வழியே புன்னக்காயலில் கடலில் கலக்கும் வரையிலான நதிக்கும் பல வித்தியாசங்கள் உண்டு. அதை அடுத்த வார நிகழ்ச்சியில் விரிவாக காண்போம்.